السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. يا أيها الذين آمنوا ما لكم إذا قيل لكم انفروا في سبيل الله اثاقلتم إلى الأرض أرضيتم بالحياة الدنيا من الآخرة فما متاع الحياة الدنيا في الآخرة إلا قليل. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, இன்றைய ஹுதுபாவினுடைய உரை காசாவில் அமைதி என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். இந்த காசா என்ற ஊர் பல சிறப்புகளையும் சங்கைகளையும் பெற்றிருக்கிறது. நம்முடைய மதுஹபுக்குரிய இமாம் ஷாஃபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த மண்ணில்தான் பிறந்தார்கள். அங்கிருந்து தங்களுடைய 2வது வயதிலே தாயாரோடு மக்கத்துல் முக்கர்ரமாவிற்கு சென்று அங்கே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் வரலாறு. காசா என்ற பகுதி பலஸ்தீனிலே இருக்கிறது. அது காசாவாக இருக்கட்டும் அல்லது இப்போது இஸ்ரேல் தன்னுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளாக இருக்கட்டும், பலஸ்தீனாக இருக்கட்டும், சிரியாவாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே நாடாகத்தான் ஒரு காலத்தில் இருந்தது. காலப்போக்கிலே அது பல நாடுகளாக பிரிந்தது. அது தனி வரலாறாக அமையும். ஒரு காலகட்டத்தில் உமையாக்களினுடைய ஆட்சி, ஃபாத்திமியா அப்பாசியாக்களினுடைய ஆட்சி என்று பறந்து விரிந்த ஆட்சியாக இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்தது. காலப்போக்கிலே அது மாறி பல நாடுகளாக அது உருவாகிவிட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தை தொடர்ந்து சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலிநாயகம் போன்ற, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற ஹலீஃபாக்களின் மூலமாக இஸ்லாம் பல்கி பெருகியது. அது சிரியாவில் நுழைந்தது, ஈராக்கிலே நுழைந்தது. அது ஈராக் ஒரே நாடாக இருந்தது. பின்பு அது பிரிந்தது. லெபனானாக இருக்கட்டும், எஜிப்டாக இருக்கட்டும், லிபியாவாக இருக்கட்டும், ஜோர்டானாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு அரசுக்கு கீழே தான் இருந்தது. அது எப்படி துண்டு துண்டாக இத்தனை நாடாக போனது என்பதெல்லாம் அது ஒரு தனி வரலாறு. அந்த விரிவான வரலாறுக்குள் நான் இப்போது செல்லவில்லை. மாறாக இப்போது காசாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை குறித்து மாத்திரம் நாம் இப்போது பேசுவோம்.
அருமையான பெருமக்களே, கடந்த புதன்கிழமை அன்று ஹமாஸும் இஸ்ரேலும் ஒரு உடன்பாட்டை எட்டியிருப்பதாக தகவல்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த ஹமாஸுடன் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா சபையும் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகளும் ஒன்றாக இணைந்து பலஸ்தீன் மக்களுக்காக போராடி வந்தார்கள். 2023 வருஷத்தினுடைய நடுப்பகுதியிலே தொடங்கிய அந்த யுத்தம் 2 வருடங்களாக நடைபெற்று பல்லாயிரக்கணக்கான மக்களினுடைய உயிரை குடித்து பல்லாயிரக்கணக்கான மக்களினுடைய அங்க அவயங்களை அகற்றி இன்று ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருக்கிறது. 20 அம்ச திட்டம் என்ற அடிப்படையிலே இந்த உடன்படிக்கை ஏற்புடையதாக கருதப்படுகிறது. இந்த 2 பக்கத்திலேயும் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல், இந்த 2 பக்கத்திலே இருக்கக்கூடிய தலைவர்களோடு பேசப்பட்டு பெரும்பாலான இந்த 20 அம்ச திட்டங்களில் பெரும்பாலான அம்ச திட்டங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. முழுவதுமாக அல்ல என்றாலும் பெரும்பாலும் அங்கீகரிக்கப்பட்டு, முதல் திட்டமாக போரை நிறுத்துவது, யாரும் யாரையும் தாக்கக்கூடாது. இரண்டாவதாக காசாவிலே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகள் அங்கிருந்து தங்களை விலக்கிக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக ஹமாஸ் தன்னுடைய கையிலே வைத்திருக்கக்கூடிய இஸ்ரேலிய கைதிகளிலிருந்து 20 பேரை அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும். பெரிய அளவுக்குலாம் அவங்கள்ட்ட கைதிகள் இல்லை. இஸ்ரேல் கைதிகள் பெரிய அளவுக்கு அவங்க கையில் இல்லை. அதனால் எப்படி பார்த்தாலும் ஒரு 50-60 பேருக்குள்ளே தான் அவங்க இருப்பாங்க இஸ்ரேலர்கள். 20 பேரை அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும். அதற்கு பகரமாக பலஸ்தீன்களிலிருந்து கைது செய்யப்பட்ட முஸ்லீம்கள் இஸ்ரேலில் இருக்கிறாங்க. அவர்கள் 2000 பேரை நீங்கள் விடுதலை செய்யணும். இஸ்ரேலுக்கு 20 பேரை நம்ம விடுதலை செய்தால் அவர்கள் 2000 பேரை விடுதலை செய்கிறாங்க. இது ஒரு பெரிய தொகையாக தெரிகிறது, 100 மடங்கு அதிகமாக தெரிகிறது. ஆனால் உண்மையில் என்ன என்றால், சாதாரண குடிமக்கள், சண்டையிடாத மக்கள், சண்டையிட தெரியாதவர்கள், இவர்களை எல்லாம் கைது செய்து கைதிகளாக இந்த இஸ்ரேல் அரசு வைத்திருக்கிறது. எப்போதாவது தனக்கு தேவைப்படும் என்பதற்காக ஒரு கேடுகட்ட அரசியலை அது நடத்தி பொய்யான தப்பான செய்திகளை எல்லாம் உலகெங்கும் பரப்பி இப்படி கடைசியிலே ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த 2 ஆண்டு காலத்திலே இஸ்ரேல் சாதித்தது என்ன என்றால் ஒன்றுமில்லை. நெதன்யாகு அந்த இஸ்ரேலினுடைய அதிபர் மிக எளிதிலே இந்த காசாவை அழித்து விடலாம், பலஸ்தீனம் இல்லாமல் ஆக்கிவிடலாம் என்று அவர் கருதினார் அந்த யுத்தம் தொடங்கிய பொழுது. ஏனெனில் இவர்களிடத்திலே வலுவான ஆயுதங்கள் இருக்கிறது, அபூர்வமான பல கண்டுபிடிப்புகளை இவர்கள் வைத்திருக்கிறார்கள். எதிரிகள் எங்கிருந்தாலும் கண்டுபிடிக்க முடியும் என்ற அளவிற்கான ஆச்சரியமான உபகரணங்கள் அவர்களிடத்தில் இருந்தது. இன்றைக்கு வல்லரசுகளில் முதன்மையான வல்லரசு என்று போற்றப்படக்கூடிய அமெரிக்காவினுடைய முழு ஒத்துழைப்பும் உதவியும் அந்த இஸ்ரேல் அரசுக்கு இருக்கிறது. இவைகளையெல்லாம் வைத்து ஹமாஸை முற்றிலுமாக அழித்து விடுவோம், பலஸ்தீன் என்ற ஒரு பகுதி இருக்கக்கூடாது, எல்லாமே இஸ்ரேல் தான், அப்படி என்ற ஒரு நிலைக்கு அதனுடைய பிரதமர் வந்திருந்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்ததற்கு மாறாக 2 வருட காலமாகியும் கூட அந்த ஹமாஸ் வீரர்களை அழிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை.
இடையிலே ஏற்பட்ட பல தாக்குதல்களின் காரணத்தினால், ஈரானினுடைய கடுமையான தாக்குதலின் காரணத்தினால் பலவீனம் அடைந்திருக்கக்கூடிய இஸ்ரேல் வேறு வழி இல்லாமல் இந்த உடன்படிக்கைக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது என்று கருதலாம். இந்த யுத்தத்திலே பலஸ்தீனர்களில் 68,000 பேர் ஷஹீதாயிருக்கிறாங்க. இந்த 2 வருஷத்தில் 68,000 பேர், 68,000 முஸ்லிம்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள். இந்த 68,000 பேரில் 16,000 பேர் குழந்தைகள். ஈவு இரக்கம் என்ற தன்மையே இல்லாத யூதர்கள். இவர்கள் எப்போதோ அழித்து விடப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் தப்பித்திருக்கிறார்கள். 1,66,000 பேர் தங்களுடைய கை, கால் அல்லது ஏதேனும் ஒரு உறுப்புகளை இழந்திருக்கிறார்கள். உறுப்புகளை இழந்தவர்களுடைய எண்ணிக்கை 1,66,000 பேர். இதில் பெரிய ஒரு கொடுமை என்னவென்றால், ஒரு ஆபரேஷன் செய்ய வேண்டிய நிலைகள் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்பட்டால், குழந்தைகளுக்கோ அல்லது இந்த காயப்பட்டவர்களுக்கோ அல்லது கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் சுகப்பிரசவம் ஆக முடியாத நிலை ஏற்பட்டு ஆபரேஷன் மூலமாக குழந்தை பிறகுதா இல்லையா, ஆபரேஷன் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டாலோ அங்கே அந்த ஆபரேஷன் நடைபெறுகிறது. பெரிய ஒரு கொடுமை என்னவென்றால், அங்கே குளோஃபார்ம் அனஸ்தீசியா அந்த மருந்து இல்லை. பிள்ளைகளுடைய ஒரு விரலை வெட்ட வேண்டியது இருக்கிறது என்றாலும் மயக்க மருந்து கொடுக்காமலே வெட்டப்படுகிறது. பெண்களினுடைய கண்களிலே துண்டை கட்டி வைத்து அந்த குழந்தைகளை ஆபரேஷன் செய்வதற்காக வயிற்றை கிழிக்கப்படுகிறது. அருமையான பெருமக்களே, எவ்வளவு பெரிய கொடுமைகளை அந்த மக்கள் சந்திக்கிறார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். எவ்வளவு பெரிய ظلم, எவ்வளவு பெரிய அநியாயம் இந்த யூதர்களால் அந்த மண்ணிலே இறக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் உண்மையிலேயே நம்மெல்லாம் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டியது இருக்கும். காசா முனையில் இருந்த வீடுகள் எல்லாம் தகர்க்கப்பட்டு விட்டது. இஸ்ரேலை தாண்டி காசாவினுடைய ஆரம்ப பகுதியிலே வீடுகளே இல்லை. அத்துணை வீடுகளையும் அழித்து ஒழித்து அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையில் இவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள் அளவு கடந்த போதிலும் கூட அவர்களை ஆதரிக்கக்கூடிய சில நாடுகளும் சில மக்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம் நாட்டிலும் இந்துத்துவா என்ற இந்த அமைப்பு அதை ஆதரிக்கிறது, இஸ்ரேலை யூதர்களை ஆதரிக்கிறது. 2 பேருடைய நோக்கமும் ஒன்றுதான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட நிலையிலே இன்று ஒரு அமைதி திரும்புவதற்கான வாய்ப்பு எட்டி இருக்கிறது. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடன்படிக்கை என்பது இது புதிதான ஒன்று அல்ல. இதற்கு முன்பாகவும் பலமுறை இது போன்ற உடன்படிக்கைகள் நடந்திருக்கிறது. அமைதி ஏற்படுத்தப்பட்டு பல முறை அந்த உடன்படிக்கையை, ஒப்பந்தத்தை மீறி இந்த யூதர்கள், இஸ்ரேல் அரசு செயல்பட்டு இருக்கிறது என்பதெல்லாம் தெளிவான வரலாறு. காசாவினுடைய துவக்க பகுதியிலே வாழ்ந்து வந்த 19 லட்சம் மக்கள் வீடு இழந்தவர்களாக அந்த பகுதியை விட்டும் தன் நாட்டுக்குள்ளே நாடோடியாக திரிகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலையில் முஸ்லிம்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, போர் நடத்தக்கூடியவர்களாக இருப்பவர்கள் ஹமாஸ் என்பது நமக்கு தெரியும். அந்த அமைப்பு, அந்த அமைப்பிலே இருந்த வீரர்களுடைய எண்ணிக்கை 30,000. அவர்களுடைய பல தலைவர்கள், தளபதிகள் கொல்லப்பட்டு போய்விட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். இன்றைக்கு ஒரு கருத்தின்படி அந்த 30,000 வீரர்களில் 23,000 பேர் ஷஹீதாயிருக்கிறாங்க.
இப்போ 7000 வீரர்கள் தான் இருக்கிறாங்க ஹமாஸில் என்ற ஒரு தகவல் அறிவிக்கிறது. இவர்களுக்காக இருந்த பலம் எது என்றால், இந்த ஹமாஸ் வீரர்களுக்காக இருந்த பலம் எது என்று நாம் பார்த்தால், ஒரு நீண்ட சுரங்கப்பாதையை அவர்கள் பூமிக்கு அடியிலே ஏற்படுத்தி இருந்தார்கள். அது அதனுடைய நீளம் குறித்து பேசும் பொழுது 720 கிலோமீட்டர், 720 கிலோமீட்டர் அளவுக்கு பூமிக்கு அடியிலே சுத்தி சுத்தி அவர்கள் அந்த பதுங்கு குழியை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்ததே இந்த பதுங்கு குழிதான். அவர்களால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை, அதை நெருங்க முடியாத ஒரு நிலை இருந்தது. அதற்குள்ளே தங்களுடைய ஆயுதங்களை இந்த ஹமாஸ் வீரர்கள் வைத்திருந்தார்கள். அவர்களுடைய ஏவுகணைகள் என்று சொல்லக்கூடிய குட்டி ஏவுகணைகளை அதற்குள்ளால் வைத்திருந்தார்கள். ஆலோசனை அறைகளை அதற்குள் வைத்திருந்தார்கள். பாதுகாப்பு அறைகளை அதற்குள்ள வைத்திருந்தார்கள். இப்படி மொத்தத்திலே அவர்களுக்கான ஒரு பெரிய பலமாக இருந்தது அந்த பதுங்கு குழிகள் தான். 720 கிலோமீட்டர் அளவுக்கு உள்ள பதுங்கு குழி அது. கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த பதுங்கு குழியை ஒரு வகையிலே கண்டுபிடித்து பெரும்பாலான பகுதியையும் இஸ்ரேல் அழித்து விட்டது. ஆக இப்படிப்பட்ட நிலையிலே முஸ்லீம்கள் அங்கே உணவுக்கு வழி இல்லாமல், தண்ணீருக்கு வழி இல்லாமல், பச்சிளம் குழந்தைகள் எல்லாம் பசியால் வாடி வதங்கி இறந்து கொண்டிருக்கிறது. நாம் எத்தனை காட்சிகளை ஊடகங்களிலே பார்க்க முடிகிறது. ஆனால் பல ஊடகங்கள் அதை மறைக்கிறது. இந்த செய்தியை ஒரு பெரிய செய்தியாகவே வெளியிடுவதில்லை. இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏறக்குறைய 51 இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது. 51 இஸ்லாமிய நாடுகள் அதை சுற்றி இருக்கிறது, இஸ்ரேலை சுற்றி. ஆனால் இந்த 51 நாடுகள் ஒன்றிணைந்தால் இஸ்ரேல் ஒரு மேட்டரே அல்ல, ஒரு சப்ஜெக்டாகவே இருக்க முடியாது, அடங்கி ஒடுங்கி போய்விடும். அவர்களுக்கான எண்ணெயை நாங்கள் தரமாட்டோம், தண்ணீரை தரமாட்டோம். அங்கே கப்பல்களிலிருந்து வரக்கூடிய பொருளாக இருக்கட்டும், ஆயுதங்களாக இருக்கட்டும், மருத்துவ உதவியாக இருக்கட்டும், வியாபார சரக்குகளாக இருக்கட்டும், இஸ்ரேலுக்கு வருவதாக இருந்தால் அந்த முஸ்லிம்களினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கடல் அல்லது நதியை கடந்துதான் வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அந்த பகுதிகளுக்குள்ளால் இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய எந்த கப்பலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வதற்கு கொஞ்சம் கூட திராணி இல்லாத 51 அரபு நாடுகள். அப்படிப்பட்ட பலகீனமான ஒரு நாடாக, முஸ்லிம்களாக மாறி இருக்கிறோம் நாம். ஒரு சின்னஞ்சிறு நாட்டை வலிமையான இந்த இஸ்ரேல் என்ன பாடுபடுத்தி கொண்டு இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டும் பொறுமையாகத்தான் இருக்கிறோம். அதற்கான ஒரு முன்னெடுப்பாக நம்முடைய துவா மஜ்லிஸ்கள், திக்ர் மஜ்லிஸ்கள் நடைபெற்றது. அத்தோடு அதற்கான உதவிகளையும் செய்ய வேண்டிய அவசியத்திலே நாம் இருக்கிறோம். இந்த உரையினுடைய இறுதியிலே நான் அதை பற்றி சொல்லுவேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலையிலே அந்த மக்கள் இருக்கிறார்கள். ஒரு அறிஞர் பேசுவதற்கு நான் கேட்டேன். ஒரு ஆலிம் பேசுகிறாங்க, ஒருத்தர் பலஸ்தீனுக்கு போயிருக்கிறார். இந்திய நாட்டில் இருந்து ஒரு வசதி மிக்க ஒருவர் போயிருக்கிறார். பள்ளிவாசலிலே தொழுதுவிட்டு வெளியே வரும் பொழுது ஒரு 10 வயது சிறுவன் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். அழகு வாய்ந்த அந்த சிறுவனை பார்த்து, தம்பி நீ இந்தியாவுக்கு வருகிறாயா? என்னிடத்தில் வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, நான் உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறேன், நீ என்னோடு வந்துவிடு. முதல்ல கேட்டிருக்கிறார், உனக்கு வாப்பா இருக்காங்களான்னு கேட்டிருக்கிறார். இல்லை. அம்மா இருக்காங்களா? இல்லை. எல்லாம் ஷஹீதாயாச்சு, வாப்பா அம்மா எல்லாம் ஷஹீது. இந்த பிள்ளை அனாதையாக இருக்கிறது. ஏதோ கிடைக்கக்கூடிய உணவை அந்த சில வீரர்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சமீபத்திலே நானும் ஒரு காட்சியை பார்த்தேன்.
காயல் பசியாற்றும் மன்றம் என்று ஒரு போர்டை வைத்திருந்தார்கள். நமது ஊரிலிருந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த காசாவிற்கு உணவை அனுப்பி இருக்கிறார்கள். அதை ஒரு குழந்தையை பிடித்திருக்கிறார். அங்கு உள்ள தமிழ் எழுத்து அதிலே இருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு பெண்மணி முழுமையான ஹிஜாப் அணைந்து கொண்டு ஒரு பெண்மணி என்ன செய்கிறார், அந்த போர்டையும் பிடித்து கொண்டு நமக்கு நன்றி செலுத்துகிறார், துஆ செய்கிறார். அந்த காட்சியை நாம் பார்த்தோம். நமது ஊருடைய மக்கள் அதுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, உதவி இருக்கிறாங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, மன நிறைவாக இருக்கிறது. காயல் பசியாற்றும் மன்றம் என்று என்ன நினைக்கிறேன். இப்படி அந்த போர்டை அந்த பலஸ்தீன் பெண் கையில் வச்சிருக்கிறாங்க. இந்த உதவி என்பது போதுமானது அல்ல. அங்கே ஏற்பட்டதினுடைய தாக்கமும் பின்னடைவும் சேதமும் அளவிட முடியாதது. அந்த சிறுவனிடத்திலே இந்த செல்வந்தர் கேட்கிறார், தம்பி நீ இந்தியாவுக்கு வருகிறாயா? உன்னை நான் டாக்டர் ஆக்குகிறேன், அதற்காக படிக்க வைக்கிறேன், எல்லா பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், அல்லது உன்னை நான் இன்ஜினியராக ஆக்கிறேன், அல்லது நீ என்ன துறையிலே பெரிதாக வர வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அந்த துறையிலே நான் உன்னை கொண்டு வருகிறேன், நீ இந்தியாவுக்கு வந்துவிடு என்று அந்த 10 வயது சிறுவனிடத்திலே இந்த செல்வந்தர் அழைக்கிறார். அப்படி அழைத்த போது அந்த சிறுவனுடைய பதில் ஆச்சரியமாக இருந்தது, நம்ம எல்லாம் புல்லரிக்க செய்கிறது. என்னை நீங்கள் இன்ஜினியராக ஆக்கலாம், டாக்டராக ஆக்கலாம், அல்லது வேறு துறையிலே வல்லுநராக நீங்கள் மாற்றலாம், ஆனால் என்னை நீங்கள் ஷஹீதாக ஆக்க முடியுமா என்று கேட்டார். ஒரு 10 வயது பிள்ளை, என்னை ஷஹீதாக நீங்கள் ஆக்க முடியுமா, அந்த அந்தஸ்தை தர முடியுமா என்று கேட்டிருக்கிறார் அந்த குழந்தை. என்ன ஒரு ஆச்சரியமான ஈமானது! அந்த குழந்தைகளினுடைய அந்த வீரமும் வைராக்கியமும் எத்தகையது என்பதை எண்ணி பார்த்து நாம் ஆச்சரியப்படுகிறோம். நம் பிள்ளைகளுடைய நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது இந்த மண்ணிலே, தமிழகத்திலே. நம் மக்கள் முஸ்லிம் பெயரை தாங்கி இருக்கக்கூடியவர்கள், அந்த இளைஞர்கள் எப்படி இருக்கிறார்கள், யாருக்கு பின்னால் செல்கிறார்கள், எந்த நன்மையும் புரியாத இந்த சமூகத்திற்கு சமூகத்தில் இருந்து அகற்றப்பட வேண்டிய காரியங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய, திரையிலே ஆடி பாடி கும்மாளம் போடக்கூடிய சிலருக்கு பின்னால் இந்த முஸ்லிம்களுடைய பெயர்கள், இளைஞருடைய பெயர்களை இணைந்திருப்பதை பார்த்து நாம் வேதனை கொள்கிறோம். யாருக்கு பின்னால் இந்த சமுதாயம் செல்லுகிறது? அசிங்கம் இல்லையா? பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். என்ன மாற்றத்தை கொண்டு வருவார்? என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்? அடிப்படை என்ன என்று கூட புரியாமல் நம் பிள்ளைகள் போர்டில் போடுறாங்க, வாட்ஸ்அப்பில் பேசுறாங்க, யூடியூப்ல பேசுறாங்க. நல்ல பிள்ளைகள், நல்ல குடும்பத்து பிள்ளைகள், நாம் அறிந்த சில பிள்ளைகள், நம்ம ஊரை சொல்லல, பொதுவாகவே தமிழகத்தில் சொல்லுகிறேன். திரையிலே ஆடி பாடி, அங்கே மதுவை ஊட்டி, திருட்டுத்தனம் செய்து, பொய் சொல்லி, இப்படியெல்லாம் இவைகளுக்கெல்லாம் இந்த பாவங்களை எப்படி செய்வது என்பதை கற்றுக் கொடுக்கக்கூடிய, சினிமாவிலே இருக்கக்கூடிய ஆடல் பாடலை அசிங்கமாக செய்யக்கூடிய ஒருவருக்கு பின்னால் இந்த சமுதாயம் செல்ல முடியுமா? காசாவிலே ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறது நம்முடைய சமூகம். யாருக்கு பின்னால் இந்த சமூகம் செல்வது என்ற ஒரு விவஸ்தை இல்லையா? என்ன அசிங்கமாக இருக்கிறது சகோதரர்களே! நாம் வேதனைப்படுகிறோம் நம்முடைய சமுதாயத்தை பார்த்து. என்ன மாற்றத்தை கொண்டு வருவாராம், கடுமையான வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டுமோ என்று என்னை தூண்டுகிறது. நம் பிள்ளைகளினுடைய பேச்சுக்கள் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு முஸ்லிம் பெண் பேசுகிறாள், தன்னுடைய பெயரை சொல்கிறார், கணவனையும் நிறுத்தி கொண்டு, கணவனையும் பக்கத்தில் இருக்கிறார், பேட்டி காணுகிறார். அந்த பேட்டியிலே அவர் சொல்லுகிறார், நான் இந்த நடிகனுக்கு நான் துணையாக நிற்பேன், நான் பெரிய ஃபேன், சின்ன வயசுல இருந்தே எப்படின்னு எல்லாம் மண்ணாங்கட்டியை சொல்றார். இதற்கெல்லாம் என்னுடைய கணவர் துணை நிற்கிறார், அவருடைய சப்போர்ட் இருக்கிறது. இவன் என்ன மானங்கெட்ட கணவன் இவன்! எவ்வளவு கொடுமையான நிலைகளை இந்த மண் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. யாருக்காக, எதற்காக உயிரை இழக்கிறோம் என்று தெரியாமலேயே
41 உயிர்கள் இழந்து போயிருக்கிறது. அட, எதற்காக நீ செத்தாய்? உன் பிள்ளையை எதற்காக கொன்றாய்? ஏதாவது தெரிகிறதா? ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கிறதா? எவ்வளவு அநியாயம் இது! நான் செய்திக்கு வருகிறேன். அருமையான பெருமக்களே, இந்த யூதர்கள் இந்த பகுதிக்கு எப்படி வந்தார்கள்? அபயம் தேடி வந்தவர்கள் இன்றைக்கு அபாயமாக மாறிவிட்டார்கள். இவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள், ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் மாற்று கருத்து முஸ்லிம்களிடத்தில் இருக்கக்கூடாது. சையதுனா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இந்த வையக வாழ்வினுடைய இறுதி பகுதியை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துனியாவை விட்டு பிரியக்கூடிய காலகட்டத்தில் கடைசியாக சில விஷயங்களை உதிர்த்தார்கள். சரியாக தொழுங்கள் என்று தொழுகை பற்றி சொன்னார்கள். பெண்களுக்கான உரிமையை கொடுத்து விடுங்கள் என்றார்கள். சில விஷயங்களை அவர்கள் சொன்னதில் முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? அஹ்ரிஜுல் யஹூத மின் ஜஸீரத்தில் அரப், இந்த அரபு தேசத்தில் இருந்து யகூதிகளை வெளியாக்குங்கள் என்றார்கள். இந்த மண்ணில் வாழ விடாதீங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு கருணையானவர்கள், எல்லோருக்கும் அருள் காட்டக்கூடியவர்கள், பிரியம் காட்டக்கூடியவர்கள், ஒரு சின்ன உயிருக்கு கூட நோவினை தரக்கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்தவர்கள். ஒரு பயணத்தின் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னோடு வந்த ஜுஹைல் என்ற சஹாபியை, இந்த இடத்திலே நீங்கள் நில்லுங்கள், பின்னால் வரக்கூடிய சஹாபிகளை எல்லாம் நேரடியாக வர சொல்லாமல் அப்படி சுற்றி வர சொல்லுங்கள் என்றார்கள். என்ன காரணம் தெரியுமா? ஒரு நாய் தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒரு நாய் தன்னுடைய குட்டிகளுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்கள்லாம் வர்றதை பார்த்து அந்த நாய் ஓடிடலாம். இந்த குட்டிகள் இவர்களுடைய குதிரை அல்லது ஒட்டகங்களினுடைய கால்களிலே மிதிபட்டு செத்து போய்விடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒன்றுக்காக தன்னுடைய தோழர்களை எல்லாம் அகண்டு வர சொன்னார்கள். என்ன கருணை நபி, எவ்வளவு கிருபை நபி! வாழ்க்கை முழுவதுமே ரஹ்மத்தாக வாழ்ந்தவர்கள் இல்லையா? அருளாக வாழ்ந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அஹ்ரிஜுல் யஹூத மின் ஜஸீரத்தில் அரப், இதற்கு பிறகும் இந்த அரபு பகுதியிலே யூதர்களை வாழ விடாதீர்கள், வெளியாக்குங்கள் என்றார்கள். அவர்கள் சொன்னதினுடைய நோக்கம் புரிகிறதா இல்லையா? எந்த அளவிற்கு என்றால், நான் செய்தியை படிக்கிறேன், கேட்கிறேன். சில பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு 6 வயசு 7 வயசு 8 வயசு பிள்ளைகளுக்கெல்லாம் குண்டடிப்பட்டு கால் போய்விட்டது. மரக்கால் மாட்டுவதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதற்கான வசதிகள் இல்லை, உணவுப் பொருட்களை கொண்டு வர முடியவில்லை, மருந்துகளை உள்ளே கொண்டு வருவதற்கு அனுமதிக்கவில்லை இந்த இஸ்ரேல் அரசு. அட, குழந்தைகள்லாம் செத்துட்டு இருக்குது, மருந்து கொடுத்து விடுறா, நீ கொடுக்காத நாங்க கொடுக்கிறோம் என்று மற்றவர்கள் வந்தாலும் அதை தடை செய்து வைத்திருக்கிறது. இந்த சில பிள்ளைகளுக்கு காலை ஊண்டுவதற்காக என்ன செஞ்சுக்கிறாங்க தெரியுமா? ஒரு ஆபரேஷன் பண்ணி இருக்கிறாங்க. அந்த ஆபரேஷன்ல காலுக்கு பதிலாக என்ன செஞ்சுக்கிறாங்க தெரியுமா? நம் வீடுகளில் இருந்து குளித்து விட்டு அந்த தண்ணீர் வருமே குழாய்கள், பிளாஸ்டிக் குழாய்கள், அந்த குழாய்களை கால்களாக மாட்டப்பட்டிருக்கிறது. எவ்வளவு கொடுமை செய்திருக்கிறார்கள்! இந்த யூதர்களை நாம் சபிக்க வேண்டாமா? இந்த யூதர்களுக்கு எதிராக நாம் போராட வேண்டாமா? அல்லாஹ் கேட்கிறான், எவ்வளவு நாளடா இப்படி இருந்து கொண்டிருப்பீர்கள்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ மாலக்கும், உங்களுக்கு என்னப்பா வந்துருச்சு, ஏண்டா இப்படி இருக்கிறீங்க? அல்லாஹ் கேட்கிறான். இதா கீலல்கும் இன்ஃபிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையிலே போரிடுங்கள் என்று சொன்னால் சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்களே. இஸ்ஸாகல்தும் இலல் அர்த், இந்த பூமியில் உங்களுக்கு கனமாக அதெல்லாம் நினைத்துக் கொண்டு நீங்கள் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எப்போது போராட போகிறீர்கள் இவர்களுக்காக? அவர்கள் உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்களே, எதுக்காக அவர்களோடு சமாதான ஒப்பந்தத்தை 67 இஸ்லாமிய அரசுகள் செய்தது? இவர்களுக்கான அந்த இடத்தை கொடுத்தது? இது குறித்து சொல்லதான் சொல்றாங்க.
ஒரு காலகட்டத்தில் ஐரோப்பியர்களோடு நீங்கள் என்ன செய்வீர்கள்? இந்த அரபுகள் உடன்படிக்கை இஸ்லாஹ் செய்து கொள்வார்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 60-70 வருஷத்துக்கு முன்னால் தான் இப்ப நடந்திருக்குது. 1500 வருஷத்துக்கு முன்னாலே ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஐரோப்பியர்களோடு ரோம் என்கிறார்கள், ஐரோப்பியர்களோடு நீங்கள் உடன்படிக்கை செய்து கொள்வீர்கள் உங்களினுடைய உலக ஆசைக்காக வேண்டி. அப்படித்தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சின்னஞ்சிறிய நாடு இஸ்ரேலு, நான் அதற்கு உணவு அனுப்ப மாட்டேன் என்று சொல்ல முடியாதா? உனக்கு ஆயுதம் தர மாட்டேன், உணவுப் பொருட்கள் தர மாட்டேன், எண்ணெய் வளத்தை நான் அங்கு அனுப்ப மாட்டேன் என்று சொல்லுவதற்கு ஏன் சக்தி இல்லை? அமெரிக்காவினுடைய பயமா, அல்லாஹ்வினுடைய அச்சமா? எது வேண்டும்? எப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய மக்கள், இந்த பலஸ்தீன மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள்? எவ்வளவு அநியாயம் பாருங்க. பைப்புகளை காலில் மாட்டிக்கிட்டு பிள்ளைகள் நடக்குது. 70-80 வயசிலே கம்பூண்டி நடக்க வேண்டியவர்கள் 7-8 வயசு குழந்தைகள் கம்பூண்டி நடந்து கொண்டிருக்கிறது. கருணை இல்லையா நம்முடைய இதயங்களில்? நம்முடைய இதயங்களில் ஈரம் இல்லையா? இரக்கம் இல்லையா? அருமையானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இதையெல்லாம் நாம் எண்ணி பார்க்கணும். அல்லாஹ் கேட்கிறான், அரலீதும் பில் ஹயாத்தி துன்யா, அந்த ஆயத்தினுடைய தொடர்ல கேட்கிறான், நீங்கள் இந்த துனியாவினுடைய வாழ்க்கையை தேர்வு செய்து கொண்டீர்களா? ஃபமா மத்தாஉல் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆখিরাতি இல்லா கலீல். இது ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கைடா, ஆகிரத்து தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்காக வேண்டி என்ன ஒப்பந்தத்தை நீ செய்கிறாய்? என்ன உடன்பாட்டை நீ செய்கிறாய்? ஏன் யுத்தத்துக்காக நீ புறப்படுவதில்லை? ஏன் போராடுவதில்லை? போராளியாக மாறு என்கிறான் அல்லாஹ். ரப்பு சொல்றான். எப்படிப்பட்ட நிலையில இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, யாருக்கு பின்னால் இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். கருணையான நபிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அக்ரிஜில் யஹூத மின் ஜஸீரத்தில் அரப், அரபு தேசத்திலிருந்து யகூதிகளை தூர வீசுங்கள் என்கிறார்கள். என்று சொல்கிறார்கள் என்றால் இவர்கள் எவ்வளவு கொடுமையானவர்கள், வஞ்சகர்கள், தீயவர்கள் என்பதை நாம் புரிய முடிகிறதா இல்லையா? ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் எதிரானவர்கள் இந்த யூதர்கள். எனவே இவர்கள் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டியவர்கள் என்றால் அதில் மாற்று கருத்து இல்லை. கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக மக்கத்துல் முக்கர்ரமாவிலே உம்ராவுக்காக வேண்டி வந்த எகிப்தை சார்ந்த ஒரு மனிதர் இஹ்ராமுடைய உடையோடு திடீரென அந்த பலஸ்தீனுடைய கொடியை பிடித்துக் கொண்டு காபாவுக்கு முன்பாக, வா இஸ்லாமா, இஸ்லாமுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அநீதியே, பலகீனமே இஸ்லாமே, ஏன் இவ்வளவு பலகீனமாக நீ ஆகிவிட்டாய் என்று அந்த பலஸ்தீன கொடியை பிடித்த போது அவர் கைது செய்யப்பட்டார் சவுதி அரசால். எப்படிப்பட்ட நிலை இருக்கிறது, எவ்வளவு அச்சம் இருக்கிறது இவர்களுக்கு. எகிப்தினுடைய 1000 ஆண்டு கால மாபெரும் யூனிவர்சிட்டியாக இருக்கக்கூடிய அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகம், இமாம் புஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் எல்லாம் கற்ற அஸ்ஹர் பல்கலைக்கழகம், இன்றைக்கு அதனுடைய மாணவிகளுடைய எண்ணிக்கை ஏறக்குறைய 1 லட்சம். அவ்வளவு பெரிய அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தினுடைய ஷேகுல் அஸ்ஹர் பிரின்சிபலாக இருக்கக்கூடியவர் ஒரு ட்வீட் போடுகிறார். என்ன சொல்லுகிறார்? அது இந்த மக்களுக்காக ஏன் நீங்கள் போராடவில்லை? நாளைக்கு இந்த அநீதக்காரர்கள் எல்லாம் நரகத்திலே எந்த வகையிலே உருண்டு பிறழுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அறியக்கூடிய நாள் தூரத்தில் இல்லை என்ற அந்த வசனத்தையும் போட்டு, ஏன் இப்படி மௌனியாக வாய்மூடியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அவர் கடுமையாக ஒரு ட்வீட் போடுகிறார். அந்த போடப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே அது நீக்கப்படுகிறது. எப்படிப்பட்ட அழுத்தம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். இஸ்ரேலுக்கு எதிராக பேச முடியாத நிலை அரபகத்தில். ஆச்சரியம் இல்லையா? இங்க பேசுறோம். அரபகத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக பேச முடியவில்லை என்பது கேவலம் இல்லையா? தலைக்குனிவு இல்லையா?
மாபெரும் பல்கலைக்கழகத்தினுடைய ஷேக் அவர் போட்ட அந்த அறிவிப்பை கொஞ்ச நேரத்திலேயே அவர் வாபஸ் பெறுகிறார், பிடுங்கி எடுக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய அழுத்தம் அவருக்கு தரப்பட்டிருக்கும் என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் செய்தியின் நிறைவுக்கு வருகிறேன். ஏதோ ஒரு வகையில் இப்போது இந்த உடன்படிக்கை சமாதான உடன்படிக்கை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. வல்ல அல்லாஹ் இந்த உடன்படிக்கை நீளமானதாக ஆக்கி அந்த மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு அருள்பாலிப்பானாக. 140க்கும் மேற்பட்ட நாடுகள் பலஸ்தீனத்தை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கிறது. அதே மாத்திரமல்லாமல் வேறு எத்தனையோ நாடுகள் அறிவிக்கவில்லை, அவர்களும் அறிவிக்க வேண்டும் என்றும், யாரெல்லாம் எங்களை தனி நாடாக அறிவிக்க வேண்டும் என்று அறிவித்தார்களோ அவர்களுக்கு எங்களுடைய நன்றி என்றும், அறிவிக்காதவர்கள் அறிவிக்க வேண்டும் என்றும், ஐநா சபையிலே எங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்றும் பலஸ்தீனத்தினுடைய அதிகார சபையினுடைய அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் அறிவித்திருக்கிறார். அருமையானவர்களே, நான் உரையிலே நான் குறிப்பிட்டேன், இப்போது கிடைத்திருக்கக்கூடிய இந்த அமைதி நிலை அல்லாஹ் தொடரச் செய்வானாக. இங்கே இப்போது அந்த மக்களுக்கு தேவையான உதவிகள் அனுப்பலாம். இப்போ அந்த தீர்மானத்தில் உள்ளது கைதிகள் பரிமாற்றம். அதே மாதிரி இஸ்ரேலினுடைய இராணுவம் காசாவிலிருந்து வெளியேற வேண்டும். அதற்கு அடுத்தபடி அவர்களுக்கான உணவுப் பொருட்கள், அவர்களுக்கான மருந்துகள், நோய் நிவாரணத்திற்கான கருவிகள், இவையெல்லாம் உள்ளே செல்வதற்கு இப்போது தடையில்லை என்றெல்லாம் அந்த தீர்மானத்திலே இருக்கிறது. இந்த நேரத்தில் நம் மக்கள் உதவியே வாழ்க்கையாக கொண்டவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. நம்ம மக்களை நம்ம பார்த்துருக்கிறோம். சப்தம் இல்லாமல் எத்தனை உதவி செஞ்சிருக்கிறாங்க. இப்போ நான் சற்று முன்னால் சொன்னேன்ல, காயல் பசியாற்று மன்றம் என்று அந்த வார்த்தை பலஸ்தீனிலே உதிக்கிறது. அந்த பலஸ்தீன் பெண் அவளை என்ன செய்கிறாள், அறிவிக்கிறாள். கையில் போர்டையும் வச்சிருக்கிறாள். அவளுக்கு காயல் சொல்ல தெரியல, இந்தியாங்கிறா. எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம் மக்கள் ஏதோ ஒரு வகையிலே என்னிடத்திலேயே சில பேர் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க, அந்த உதவியை நான் அப்படி அனுப்பி சேருதா இல்லையான்னு தெரியல. எனவே நான் வேண்டக்கூடிய வேண்டுதல் என்னன்னா, ஒரு செய்தியை நான் சொல்லி அதோடு அந்த வேண்டுதலையும் சொல்லி நான் நிறைவுபடுத்துவேன். மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் அஃப்தினா ஃபீ பைத்துல் மக்தஸ், பைத்துல் மக்தஸினுடைய விஷயத்திலே எங்களுக்கு நீங்கள் என்ன தீர்ப்பு செய்கிறீர்கள் நாயகமே என்று கேட்கும்போது, முடிந்தால் அங்கு போய் தொழுவுங்கள், நீங்கள் அங்கே போங்க தொழுவுங்க என்று சொல்லிவிட்டு, அது ஒரு யுத்த பூமியாகத்தான் இருக்கு. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அது யுத்த பூமியாகத்தான் இருக்கிறது. நீங்கள் முடிஞ்சா அங்கே தொழுவுங்க. உங்களுக்கு அங்கே போக முடியல, தொழ முடியவில்லை என்றால் ஃபபஅது பிஸைத்தின் யுஸ்ரஜு ஃபீ கனாதிலிஹி, என்ன அற்புதமாக சொல்றான்னு பாருங்க. அங்கே உதவிகளை அனுப்புங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவிற்கு என்றால் பைத்துல் முகத்தஸிலே விளக்குகளை எரிப்பதற்கு எண்ணெயாவது அனுப்புங்கள் என்கிறார்கள் கண்மணியா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்றால் என்ன புரிகிறோம் சகோதரர்களே, அந்த அளவிற்கு அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை விளங்குகிறதா இல்லையா? அப்பவே சொல்லிட்டாங்க, கொஞ்சம் எண்ணெயாவது அந்த பள்ளிவாசலுக்கு அனுப்புங்களேன் லைட் எரிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எனவே இந்த நிலையில் நம்ம ஊரிலே எத்தனையோ அமைப்புகள் இருக்கிறது. அவைகள் ஒன்று கூடியோ ஒரு தற்காலிகமாக எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதை எப்படி ஏற்படுத்தணும் கொள்ளணுங்கிறது எனக்கு தெரியல. எத்தனையோ அமைப்புகள் அல்லது ஊர் நலமன்றங்கள் இருக்கிறது. அதிலிருந்து ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த பலஸ்தீன் மக்களுக்காக உதவி தொண்டு அமைப்பு என்று ஏற்படுத்தி அதற்காக நம் மக்களிடத்தில் நாம் கேட்டால் தருவதற்கு தயாராக இருப்பாங்க. அதில் எந்த சந்தேகம் இல்லை. எத்தனையோ விஷயங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஜும்மாலையும் இந்த மக்கள் இங்கே வந்து கேட்குறாங்கன்னா இங்கே கொடுக்குறாங்கிறதுனால தானே வர்றாங்க. யாருமே கொடுக்கலன்னு வைங்க, ஒருத்தருமே கிடைக்கல வந்து கேட்பாங்களா? யாரும் வரமாட்டாங்க. அப்போ நம்ம அறிவிக்கிறோம், அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டு உங்களால் முடிந்ததை நீங்கள் வழங்கி கொண்டு தான் இருக்கிறீர்கள். ஆனால் இன்னும் தாராளமாக வழங்குங்கள் என்று நாம் சொல்லுகிறோம்.
அந்த வகையிலே இந்த பலஸ்தீன் மக்களுக்கு இப்போது கதவு திறந்திருக்கிறது. இதன் வழியாக நம்முடைய உதவிகள் அங்கே போய் சேர வேண்டும். அவர்களுக்கான என்னென்ன கருவிகள் தேவையோ, உபகரண கருவிகள் என்று சொன்னால் ஆயுதம் சொல்லல, அவர்களுக்கான இந்த மருத்துவ உபகரணங்கள் கருவிகள் எத்தனை இருக்கு, இதெல்லாம் எப்படி போய் சேரணும், அதற்கான வழிவகைகள் என்ன என்பதை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு குழுவை உருவாக்கி இந்த நிதியை திரட்டினால் இன்ஷா அல்லாஹ் நமது ஊரிலேயே ஒரு பெரிய உதவியை செய்வதற்கு மக்கள் நீங்கள் தயாராக இருக்க மாட்டீர்களா? நிச்சயமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. எனவே இதை ஒரு போகிற போக்கில் உள்ள ஒரு உரையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இதை கவனத்திலே கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஜமாத்திலே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், அமைப்புகளிலே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், நகர்மன்றங்களிலே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இதை கவனத்திலே கொண்டு இந்த உதவியை ஆற்றுவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும். அது நிரந்தரமான ஒரு அமைப்பாக நான் சொல்லவில்லை, தற்காலிக அமைப்பாக இந்த நிதியை திரட்டி உதவியை திரட்டி அந்த மக்களுக்கு கொண்டு சேர்க்கிறது. அதற்கான ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று நான் பணிவோடும் மிக்க தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வல்ல அல்லாஹ் அதற்கு அருள்வாளிப்பானாக. அந்த பலஸ்தீனை நிம்மதி ஏற்படுவதற்கும் அந்த யகூதிகளினுடைய கொட்டங்கள் அடங்கி ஒடுங்குவதற்கும் அவர்களின் மீது லானத்து ஏற்படுவதற்கும் நாம் இரு கரங்களையும் வல்ல அல்லாஹ்விடத்திலே உயர்த்துவோமாக. யா ரப்பி, பலஸ்தீனத்திலே அமைதியை நீ தருவாயாக, அந்த மக்களுக்கு நல்ல வாழ்வை தருவாயாக, வாழ்வாதாரங்களை தருவாயாக. வலிமையான ஈமானை தந்த ரப்பே அவர்களுக்கு வலிமையான வாழ்க்கையையும் தருவாயாக. நல்ல அரசு அங்கே அமைவதற்கு நீ பேரருள் பாலிப்பாயாக. நாங்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலும் முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாத மக்களும் நிம்மதியாக வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. நல்ல அரசு மத்தியிலே அமைந்து எல்லா மக்களையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு அரசாக அமைவதற்கு யா ரப்பி நீ தௌஃபீக் செய்வாயாக. நீ எல்லா விதமான மக்கர்களையும் குபாடங்களையும் உடைக்கக்கூடியவன். இந்த மண்ணிலே நடக்கக்கூடிய அத்துணை குபாடங்களையும் உடைத்து உன்னுடைய அடியார்கள் நாங்கள் பாவிகளாக இருந்தாலும் உன்னையே நாங்கள் வணங்கக்கூடியவர்கள், உன்னையே நாங்கள் வழிபடக்கூடியவர்கள், உன்னை தவிர எங்களுக்கு வழிபாட்டுக்குரியவர் யாரும் இல்லை என்று உறுதியாக நம்பக்கூடியவர்கள். அத்தகைய அந்த ஒரு காரணத்துக்காக கிருபையாளனே எங்களுடைய பிரார்த்தனை நீ அங்கீகரித்து இந்த மண்ணிலும் முஸ்லீம்கள் குறிப்பாக வடநாடுகளிலே வடபகுதிகளிலே நிம்மதியாக வாழ்வதற்கு நீ அருள்பாலிப்பாயாக. முஸ்லீம்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்று யார் நாடினாலும் அவர்களை நீ அழித்து ஒழிப்பாயாக. அந்த புனிதமான பூமியிலிருந்து யூதர்களை நீ தூக்கி எறிவாயாக. அவர்களுடைய பலத்தை குன்றச் செய்வாயாக. அவர்களுடைய பொருளாதாரத்தில் வீழ்ச்சியை ஏற்படுத்துவாயாக. அவர்களுடைய இதயங்களில் அச்சத்தை தருவாயாக. முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஐக்கியத்தை தருவாயாக. இந்த பிரார்த்தனை நீ கபூல் செய்வாயாக. பிஹக்கி ஹபீபிக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.